அடிக்கிற வெயிலுக்கு குடும்பத்தோட ஜில்லுன்னு ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகணுன்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதுவும் பட்ஜெட்டில் போகணுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? வடலூரில் இருக்கோம். வடலூர் ரயில் நிலையம். இந்த இங்கேருந்து நம்ம ட்ரெயின் பிடிச்சி எங்கே போக போகிறோம்? சேலம். சேலம் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி ட்ரெயின் இல்லை பைக்கில் ஏற்காடு போக போகிறோம். ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லப்படுற சேலம் மாவட்டத்தில் இருக்க ஏற்காடுக்கு தாங்க நம்ம இப்போ பயணம் பண்ணுறோம். இப்போ நாங்கள் இருக்க இடம் வடலூர் ரயில் நிலையம். தினமும் காலையில் கடலூர் துறைமுகத்திலிருந்து சேலத்துக்கு பயணிகள் ரயில் ஒன்று இயக்கப்படுதுங்க. இந்த ட்ரெயின் DMEU அப்படின்னு சொல்லுவாங்க, டீசலில் இயக்கப்படுற ஒரு ரயில். எப்படி நம்ம சென்னையில் மின்சார ரயில் இயக்கப்படுதோ அதே மாதிரி தாங்க இந்த லைனில் இந்த ட்ரெயினானது இயக்கப்படுது. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் சார்ஜ் வந்து பெரியவங்களுக்கு 40 ரூபா, குழந்தைங்களுக்கு 20 ரூபா. நான் என்னுடைய மனைவி 2 குழந்தைகளோட இந்த பயணம் வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ எங்களுக்கு மொத்தமாகவே எங்களுக்கான செலவு பார்த்திங்கன்னா வெறும் 120 ரூபா தான். ஸோ 120 ரூபாயில் நம்ம இந்த வடலூர்லேருந்து சேலத்துக்கு போக போகிறோம். இதில் எத்தனை மணிக்கு நீ எழுந்த காலையில்? 3:03 எழுந்தீங்களா? ஃப்ரீயாக தான் இருக்குல்ல? வாங்க 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 மேலே இருங்க, ஸ்டெப்ஸில் கால் வச்சுருங்க. ஸோ இந்த ட்ரெயின் வடலூருக்கு அடுத்து நெய்வேலி இந்த சுரங்கத்து ஓரமாக போகும்பொழுது நம்ம நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை வந்து நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருந்தது. அதை பாருங்கள், அந்த மண்ணை வெட்டி எடுக்கிற மிஷின் எல்லாமே இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. இந்த ட்ரெயினானது தினமும் காலை 5 மணிக்கு கடலூர்லேருந்து கிளம்புதுங்க. கடலூர்லேருந்து கிளம்புற ட்ரெயினானது குறிஞ்சிப்பாடி, வடலூர், நெய்வேலி, இதற்கடுத்து விருத்தாச்சலம், விருத்தாச்சலத்திலிருந்து சின்ன சேலம், ஆத்தூர், வாழப்பாடி வழியாக சேலம் போயிட்டு சேருது. இதற்கிடையில் இருக்க நிறைய ஊர்களில் இந்த ட்ரெயினானது நின்று போகுது. பெரிய அடுப்பில் இது. ஸோ அதிகாலை நேரன்றதுனால கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் விருத்தாச்சலம் தாண்டி நிறைய பேர் ஏற ஆரம்பித்தாங்க. வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல்ஸ், காலேஜுக்கு போகிற நிறைய பேர் இந்த ட்ரெயினை வந்து பயன்படுத்துகிறாங்க. கரெக்டாக 9 மணிக்கு ஜங்ஷன் வந்து சேர்ந்துட்டாங்க. வெளியில் போயிட்டு பைக் எடுக்க போகிறோம், ரெண்டல் பைக். இப்போ நம்ம இந்த ஜங்ஷன்லேருந்து மேலே இருக்க ஏற்காட்டுக்கு பைக்கில் தான் போக போகிறோம். ஒரு நாளைக்கு வாடகைக்கு தான் நம்ம பைக் எடுத்துக்கிட்டு நம்ம மேலே ஏற்காடுக்கு போக போகிறோம். இந்த பைக் எப்படி எடுத்தோம், இந்த பைக்கான காஸ்ட் என்ன அப்படின்றதெல்லாம் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம மலை ஏறி வந்துட்டோங்க. ஏற்காடு மலை ஏறி வந்துட்டோம். கிட்டத்தட்ட இப்போ பாதி தொலைவில் இருக்கோம். ஸோ ஒரு 9:30க்கு நாங்கள் கீழே வந்து ஆரம்பித்தோங்க. மித்ரா எப்படி இருக்கு? ரொம்ப வந்து ஹீட்டானது. இப்போ மேலே வந்து குளுகுளுன்னு இருக்கு. குளுகுளுன்னு இருக்கு. அது ஏன்னா வந்து இங்கே நிறைய செடி, கொடி, மரம் எல்லாம் இருக்கிறதுனால குளிருது. நீ ஹர்ஷா, உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கா? உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கா? இது பாருங்க, இதில் தான் நாங்கள் வந்தோம். இது வந்து ரெண்டல் பைக்குங்க. நாங்கள் கீழே வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த ரெண்டல் பைக்கான காஸ்ட் எவ்வளோ, எப்படி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன். ஒரு 11வது கொண்டை ஊசி வளைவில் தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் போகிறதுக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் கீழே இருந்து இப்போ ஏற்காடுக்கு ரெண்டல் பைக்கில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரெண்டல் பைக் பார்த்தீங்கன்னா இங்கே சேலத்தில் கிடைக்குதுங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷைன். ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ரெண்டல் பைக் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கீழே இருந்து மேலே போகிறதுக்கு பஸ்ஸஸும் அவைலபிள் இருக்குது. ஆனால் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது. மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால பஸ்ஸில் போனால் அது வாய்ப்பு இல்லை. நீங்கள் காரில் போனாலும் உங்களுக்கு ரொம்ப செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு ரெண்டல் பைக்குன்றது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும்.
ஸோ நாங்கள் மேலே வந்ததும் வந்த முதல் இடம் இந்த போட் ஹவுஸ் தாங்க. நாங்கள் போட் ஹவுஸில் போனப்போ ஏகப்பட்ட கூட்டம். இங்கே போட்டிங்க்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே போய்ட்டு நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு மற்ற இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக போட் ஹவுஸ் பக்கத்துலேயே இந்த ஒரு பார்க் இருந்தது. இந்த பார்க்குக்கு வந்தோம். இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 20 ரூபா, குழந்தைங்களுக்கு 10 ரூபா. இந்த போட் ஹவுஸ்க்குள்ளார வர்றதுக்கு பைக்குக்கு 20 ரூபாங்க டோக்கன் வாங்கினாங்க. இந்த பார்க்குள்ள குழந்தைங்க விளையாடுறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருந்தது. ஸோ குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த இடத்துல ஃப்ரீயாக விளையாடுற மாதிரி நிறைய குழந்தைங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற பொருட்கள் வச்சுருந்தாங்க. இதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடம் பிரித்து அந்த இடத்துல இந்த ஸ்கை வாக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து 50 ரூபா அப்படின்னு சார்ஜ் பண்ணாங்க. தாண்டி வாங்க. இது வந்து இந்த பார்க்குள்ளே இருக்குது. ஆனால் அங்கே ஃபீஸ் வந்து 50 ப்ளஸ் குழந்தைங்களுக்கு 50, பெரியவங்களுக்கு 100ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது அப்படியே போயிட்டு இந்த வழியாக போயிட்டு ஒரு ரவுண்டு வருதுங்க. ஓகேவா? நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோ. வா வா அப்படியே பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அதை பாருங்க, அடுத்தது அவங்க வராங்க. வாங்க 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 வாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. இங்கேருந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிச்சுட்டு அடுத்ததான் நாங்கள் வந்து சேர்வராயன் மலைக்கு கிளம்பணும். இந்த சேர்வராயன் கோவில்ன்றது போட் ஹவுஸ்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக போங்க. ஏன்னா இந்த வழி எல்லாமே ரொம்ப மேடான பகுதி. ஏன்னா இந்த சேர்வராயன் மலைன்றது ஏற்காட்டினுடைய உயரமான பகுதி. அதனால் இந்த வழியில் போகும்பொழுது சாலை எல்லாமே ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நல்லா டிரைவ் பண்ணுறவங்க மட்டும் காரில் போங்க. மேலே போகிற வழியில் இங்கே பாருங்கள். ஸோ மலை பழங்கள்லாம் இருக்குது. இது வந்து வாட்டர் ஆப்பிள், அவகோடா, முடவாட்டுக்கால், அந்த சூப்பு போடுவாங்க தெரியுமா? முடவாட்டுக்கால் சூப்பு, சீத்தாப்பழம். சீத்தாப்பழம். தேங்க்ஸ். இப்போ நாம் சேர்வராயன் மலைக்கு மேலே வந்துட்டோங்க. இதுதான் இந்த ஏற்காட்டினுடைய உயரமான பகுதி, வியூ பாயிண்ட். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பைக்குக்கு 10 ரூபா டோக்கன் வாங்கினாங்க. இன்னும் கார்களுக்கு வேன்களுக்கெலாம் எவ்வளோ அப்படின்றது தெரியல. இந்த இடத்துல ஒரு சில கடைகளோட வியூ பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா தூரத்தில் இருக்க எல்லா மலைகளும் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஸோ மேலே ஏறி பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டேஜும் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சில்னஸோடு தான் இருந்தது. ஸோ மேலே நல்ல க்ளவுடியாக தான் இருக்குது. ஆனால் சில்னஸ் கொஞ்சம் லைட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சில்னஸ் இல்லை, கொஞ்சம் லைட்டான ஒரு சில்னஸ். ஸோ மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கார்லாம் இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இதுதான் வியூ பாயிண்ட் தான் அங்கே இருக்கிறது. இந்த இடத்துல வந்து கோவில் இருக்குது. இது கீழே இறங்கி போனோம்னா அந்த இடத்துல வந்து அந்த பெருமாள் கோவில் நினைக்கிறேன். அப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். போய் பார்த்துட்டு சொல்கிறேன். இதாங்க அந்த சேர்வராயன் மலை மேலே இருக்க சேர்வராயன் கோவில். இது உள்ளார தான் அந்த கோவில் இருக்குது. பெரிய ஒரு மரம் இருக்குது. இதுக்குள்ளார போனோம்னா ஒரு குகை மாதிரி அந்த கோவில் உள்ளே போயிட்டு பார்ப்போம். வாங்க வாங்க உள்ளே வாங்க. குகைக்குள்ளார போகுதுங்க. உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே உங்களுக்கு இந்த குகையை மட்டும் காட்டுறேன். இந்த குகையில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரூபா காயின்ஸை வந்து இந்த இடத்துல நிறைய வச்சுருந்தாங்க. அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ சேர்வராயன் மலைக்கு போயிட்டு வரும்பொழுது மழை லைட்டாக அப்படியே ஓரமாக ஒதுங்கி நின்னாச்சு. ஆமாம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து 2 சிக்கன் பிரியாணி வந்து 160 ஒரு பிரியாணி. ஃப்ரைட் ரைஸ் வந்து எவ்வளோப்பா? 160. பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்கு. நாங்கள் சாப்பிட்டு போய் விளையாடிடுவோம். ஸோ இப்போ அடுத்தது நாம் வந்திருக்க இடம் ரோஸ் கார்டன். ஸோ அந்த போட் ஹவுஸ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டருங்க. அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா லேடிஸ் சீட் போகிற வழியில் தான் இந்த ரோஸ் கார்டன் இருக்குது. ஸோ கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 ஆகிடுச்சுங்க. லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்த இடம் ரோஸ் கார்டன்.
இந்த ரோஸ் கார்டன் உள்ள போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 50 ரூபாய் வாங்குறாங்க பெரியவங்களுக்கு. ரோஸ் கார்டன் சொல்கிறாங்க, ஆனால் அந்தளவுக்கு அங்கே உள்ள பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி ப்ளே கேம்ஸ் மட்டும் இருந்தது, அதை மட்டும் விளையாடிட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தது லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட்னு இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். நாங்கள் இதை முடிச்சுட்டு ரிட்டன் நாங்கள் கீழே கிளம்பிட்டோம். ஏன்னா 6:20க்கு மறுபடியும் அதே ட்ரெயின், நாங்கள் வந்து அதே ட்ரெயின் மறுபடியும் எங்கள் சேலத்துலேருந்து கடலூர் போகுது. அந்த ட்ரெயினை பிடிக்கணுன்றதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். பைக் ரெண்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 800 ரூபாய் வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. டெபாசிட்டாக நீங்கள் வந்து 1000 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பைக் விட்டுட்டு வந்த பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு தான் அந்த டெபாசிட் பணம் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க போடுறாங்க. ஸோ ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ரெண்டல் பைக் வந்து அவைலபிள் இருக்குங்க. வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பைக்கில் வரீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக வாங்க. ஏன்னா ஏற்காட்டில் இப்போ பஸ்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், பஸ்லேயே போய் சுற்றி பார்த்துருக்கலாமே அப்படின்னா. பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான இடத்துல இறங்கி நின்று பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு வந்தேன். உள்ளூரில் இருக்கவங்க பைக்லேயே வந்துடலாம். ஆனால் வெளியூர்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேலே போயிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு இந்த ரெண்டல் பைக் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டல் பைக்குக்கு இந்த காஸ்ட் வந்து ஓகேவா அப்படின்றது. நாங்கள் எங்கேயுமே ஸ்டே பண்ணல, ஒரே நாளில் கிளம்பி வந்துட்டோம். ஒரு நாளில் ஹில் ஸ்டேஷன் ட்ரிப் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் யாராவது பைக்கில் வரீங்க அப்படின்னாலும் சேஃபாக வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ இந்த கோடை லீவை உங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க இந்த ஏற்காடு மலைக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.